எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 3 ஒரு 23 வயசு பையன் சாஹில் தனேஷ்ரா அப்படின்னு அவன் வந்து இறந்துருக்கான். எப்படின்னா பைக்கில் போகும்போது ஒரு எஸ்யூவி அந்த ஸ்கார்பியோ வந்து ஒரு டீனேஜர் ஓட்டிகிட்டு வரும்போது அது மோதி இறந்துருக்கான் அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு வந்த அந்த டீனேஜ் பையனோட அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இதில் வந்து ரொம்ப சாரி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த இறந்த பையன் விக்டிமோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி எதுக்காக கேட்குறாங்க, இன்னும் என்னோடய லைஃப்பை வந்து ஃபினிஷ் பண்ணதக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து சாரி சொல்கிறேன், அவங்களுடைய வந்து சாரியை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கொந்தளிச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க. வந்து நேஷன் வைடாகவே ஒரு அவுட்ரேஜை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டீமோட அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போது இதே இன்சிடெண்ட் வந்து அவங்க பையனுக்கு நடந்திருந்தா அந்த மாதிரி யாராவது சாரி கேட்டால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னோடய லைஃபே வந்து போச்சு, வேர்ல்டே வந்து போயிடுச்சு, எனக்கு வந்து மார்னிங் ஈவினிங்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து எந்திரிக்கணும்னு கூட விருப்பம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒர்க்குக்கு போகணும்னா ஒரு மாதிரி மைண்டே இல்லை அந்த மாதிரி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருக்காங்க. பையனோட அம்மா பேர் இன்னா மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பி என் லைஃப் நார்மலுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. பக்கத்தில் அந்த பையனோட படத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப துயரமாக பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 23 வயசு பையன் இறந்துருக்கான்ல சாஹில் அப்படிங்கிறவன், இந்த பையன் வந்து யூகேக்கு போகிறதுக்காக இருந்தானா செப்டம்பரில், அதாவது ஹையர் மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டைமில் அந்த மாதிரி வந்து எங்கேயோ ஆன் த வேல எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பையனை வந்து அந்த டீனேஜரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அண்டர் 18 அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த போர்டு எக்ஸாம் வருது ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதை மோதின உடனேயே வந்து சாஹில் ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டான்னு சொல்லப்படுது. அக்யூஸ்டோட சிஸ்டர் வந்து கோ டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆக்சிடெண்ட் அக்கர் ஆகும்போது ரீல் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாங்களா என்னங்கிறது அது தெரியல, அதை பற்றி ஒன்றும். அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபன் ரீல் வந்து என்னுடைய லைஃப்பையே வந்து ஃபுல்லாகவுமே வந்து பாழாக்கிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து க்ரஷ் ஹர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சாஹிலோட அப்பா வந்து 2018 இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இந்த சாஹிலோட அப்பா வந்து ஃபேமிலிக்காக ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை, நான் சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருந்தேன், ஃபுல்லாக இவனுக்கு எந்த பெஸ்ட்டாக என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவளோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, இவனும் போயிட்டான், அதனால் வந்து அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாங்க போல், அதை வந்து நான் இப்போ வைண்ட் அப் பண்ணிவிட்டு இதுதான் பண்ண போகிறேன், நான் ஜஸ்டிஸ்க்காக தான் நான் போராட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்டோட அப்பா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது அவர் சிட்டிலேயே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அக்யூஸ்டோட அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த டீனேஜரோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ஒரு பேரண்ட்டு தான், இது கண்டிப்பாக ஒரு தப்பு தான், இந்த மிஸ்டேக் தான், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த இதுக்கு. அவன் இந்த துயரத்தை வந்து ஆழ்ந்து இது வந்து சரி கட்ட முடியாத ஒரு துயர் இது அப்படிங்கிறத வந்து ஒரு என்டிடிவி அப்படிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, எங்கள் ஃபேமிலியவே ரொம்ப பாதிச்சிருக்கு இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 17 வயசு பையனோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் வந்து எஸ்யூவி ஓட்டுறாங்கிறதே எனக்கு தெரியாது, ஏன்னா வந்து அவன் என்னை பார்த்தா அவனுக்கு பயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவன் எடுத்துகிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிரைவிங் லைசன்ஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அந்த கேட்டதுக்கு ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வெறும் சும்மா வீடியோ தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அங்கே வெளியில் இருக்கிறதெல்லாம் என் பையனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், ஸ்கூலுக்காக லாரல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாம் 99% வந்து அட்டண்டன்ஸும் இருக்குது, நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 125 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான், கோல்டு சில்வர் ரெண்டும் கலந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ரிலீஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. 85 to 90% தான் எல்லாத்துலேயுமே வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அதையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது வந்து பெரிய பையனுக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா சிங்கிள் பேரண்ட்டு, பையனும் இறந்துட்டான், அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லுவோம். இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி, அப்புறம் வந்து அந்த ஏஜ் லிமிட்டு, அப்புறம் இந்த ட்ரிங்கிங், இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறதுனால என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது. அதை என்னோடய சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டீனேஜர்னால் வந்து அவங்கள வந்து அந்த சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி விட்ருவாங்க. இவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடல்ட்டாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸை வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்மளும் கொஞ்சம் சொல்லணும். அவங்களுக்கு இந்த லைசன்ஸ்லாம் வாங்குற வரைக்கும் வண்டியெல்லாம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் 2 சைடு ஓட்டுறவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ யாராவது எதிர்க்க வரவங்க, பின்னாடி வரவங்க, எங்கே வேணால் இது வந்து பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.